ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியிலேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் என்ற தலைப்புலேருந்து பாண்டியர்களை பற்றி பார்க்கலாங்க. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி எனவும், இலங்கையோடு சேர்ந்து மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என்று கூறுகிறார் மார்க்கோ போலோ. மேலும் அவர் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல் மற்றும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளார். யார்? மார்க்கோ போலோ. அடுத்து, இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்னா சடையவர்மன், அதாவது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஆவார். இது சேர அரசர் அவருக்கு கப்பம் கட்டினார். கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரனை தோற்கடித்தார். சுந்தரபாண்டியன் எம்மண்டலமும் கொண்டு அருளிய சுந்தரபாண்டியன் எனவும், மகாராஜாதிராஜா எனவும், ஸ்ரீ பரமேஸ்வரன் எனவும், அப்புறம் பொன்வேய்ந்த பெருமாள் என்றும் சிறப்பிக்கப்பட்டார். சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது விக்கிரம பாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர் அவருடன் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். சுந்தரபாண்டியன் மகன் முதலாம் மாறவர்மன் குலசேகரன் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார். முதலாம் மாறவர்மன் குலசேகரனுக்கு வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் என 2 மகன்கள் இருந்தனர். அரசர் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்ததால் அவர் மீது கோபம் கொண்ட அவர் மகன் சுந்தரபாண்டியன் குலசேகர பாண்டியனை கொன்றார். வீரபாண்டியன் போரில் வெற்றி பெற்று அரசரானார். இதனால் சுந்தரபாண்டியன் டெல்லியில் உள்ள அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் அடைந்தார். அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கபூர் மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசை உருவாக்கினார். ஆட்சி அமைப்பு, சமூகம். பாண்டிய அரசர்கள் மதுரைக்கு முன்னுரிமை கொடுத்தனர். மதுரை பொதுமக்களால் கூடல் என்று போற்றப்பட்டு வந்தது. பாண்டியர்களிடம் இந்த குதிரைப்படைகள் அவர்களை ஆதிக்கத்தில் உயர்த்தியது. அரசர் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்வதாக கூறினார். இக்கோட்பாடு சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தியது. மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் என்னும் பிராமண குடியிருப்புகளை அரசர் உருவாக்கினார்.